எப்படி நான் நன்மை செய்யணும்? சோர்ந்து போகாதீங்க. நீங்க நன்மை செய்யறதுல சோர்ந்து போயிடாதீங்க. பவுலை விட பெரிய பிரச்சனை நம்ம அனுபவிக்கல. வேதத்தில் இருக்கிற பவுலை விட பெரிய கஷ்டத்தை நான் அனுபவிக்கல. அவர் சொல்றாரு, எத்தனை கஷ்டங்கள் நான் பட்டேன், எத்தனை பாடுகளை நான் பட்டேன், எவ்வளவு தடவை நான் அடிக்கப்பட்டேன், எவ்வளவு தடவை நான் நொறுக்கப்பட்டேன், என் சொந்த மனுஷங்களால நான் மோசம் போக்கப்பட்டேன், அந்நிய ஜனங்களால நான் மோசம் போக்கப்பட்டேன், எத்தனை தடவை நான் காவல்ல இருந்தேன், எத்தனை தடவை நான் ஜெயில இருந்தேன், எத்தனை தடவை நான் கடலில் பிரச்சனையில் இருந்தேன், அந்த பிரயாணத்துல கப்பல் சேதத்துல இருந்தேன், எத்தனை தடவை பசியில் இருந்தேன், எத்தனை தடவை தூக்கம் இல்லாம இருந்தேன், எவ்வளவு பேர் என்னை எதிர்த்தாங்க, எவ்வளவு பேர் என்னை அடித்தாங்க, எவ்வளவு பேர் என்னை கொல்ல பார்த்தாங்க. ஆனாலும் நான் நன்மை செய்வதில் சோர்ந்து போகல. ஏன்னா சபையை குறித்துதான அந்த பாரம் என்னை அழுத்தி கொண்டே இருந்தது. அதை விட பெரிய கஷ்டம் நான் பார்த்துட்டேன்னா கொஞ்சம் கம்மி தான். ஆனா என்ன ஆண்டவர் என்ன செய்ய சொல்றாரு? நன்மை செய்யறதுல சோர்ந்து போயிடாதீங்க, யாரையும் எதிர்பார்த்து நன்மை செய்யாதீங்க.